அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருந்தார்கள். அவர்களுடைய மனைவிமார்களும் அவர்களுடன் பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருந்தார்கள். அறிவிப்பவர் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2038. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஅ்திகாஃப் என்பது பள்ளிவாசலில் தங்கக்கூடிய அமலுக்கு சொல்லப்படும். திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தின் 187வது வசனத்தில் வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித் என்று அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வாசகமும் இதை உறுதிப்படுத்துகிறது. ஆனால் மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்ளாத சில பெண்கள் தங்கள் வீடுகளிலேயே இஅ்திகாஃப் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இவ்வாறு செய்வதற்கு மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. மேலும் இவ்வாறு செய்வது மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்ட நடைமுறைக்கு எதிரானது. ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் இஅ்திகாஃப் இருப்பதாக இருந்தால் பள்ளிவாசலில் தங்க வேண்டுமே தவிர வீட்டில் இஅ்திகாஃப் இருப்பதோ, சில இடங்களில் பெண்கள் மதரசாவில் இஅ்திகாஃப் இருப்பதற்கு ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்லுகிறார்களே, அதை நடைமுறைப்படுத்துவதோ, இவையெல்லாம் மார்க்கத்தில் உள்ள வழிமுறைகள் அல்ல. பெண்கள் இஅ்திகாஃப் இருக்க விரும்பினால் அவர்களுக்கான ஏற்பாடுகளை பள்ளிவாசல் நிர்வாகம் முறையாக செய்து கொடுக்க வேண்டும். எங்கு வாய்ப்பு இருக்கிறதோ அதை பெண்கள் பயன்படுத்தி கொண்டு லைலத்துல் கத்ரை தேடி அதன் நன்மையை அடைந்து கொள்ளலாம்.